ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி வந்துட்டு காலையிலே சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸ்கூல் லீவுன்னு தெரியாதுங்க. தெரிஞ்சிருந்தால் கொஞ்சம் லேட்டாகவே எழுந்திரிச்சிருப்பேன். ஸ்கூல் லீவுன்னு தெரியாமல் காலையிலே எழுந்திரிச்சாச்சு. சரி, ஓகே, எழுந்திரிச்சாச்சு, இனிமேல் எங்கே தூங்க அப்படின்னு சொல்லிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சாப்பாடெல்லாம் அடுப்பில் வச்சு விட்டுட்டேன். இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம ஒரு விஷயம் பண்ண போகிறோம், மேபி ஒரு பொருள் எதுவும் வாங்க போகிறோம் அல்லது வேறு எதுவும் பண்ண போகிறோம் அப்படின்னா, நமக்கு நம்பிக்கையாக இருக்கவங்க கிட்ட நாம் வந்து சஜஷன் கேட்போம். நான் அப்படி தான் எப்பயுமே. எதுவும் ஒன்று வாங்க போகிறேன் அல்லது ஏதாவது ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா, வீட்டுக்காரங்க கிட்ட ஃபர்ஸ்ட்டு கேட்பேன். அடுத்து எங்கள் அம்மா, அப்புறம் அண்ணனுங்க, அக்கா எல்லாருக்கிட்டயுமே சஜஷன் கேட்பேன். மேபி அவங்க எதுவும் கன்ஃப்யூஸ் ஆகுறாங்க, "இல்ல அப்படி பண்ண வேண்டாம், இப்படி பண்ண வேண்டாம்" அப்படின்னு சொன்னாங்கன்னா, நான் கேட்க மாட்டேன். கண்டிப்பா நான் என்னோட முடிவுல நான் தெளிவா இருப்பேன். இது கண்டிப்பா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு எடுத்து புரிய வைப்பேன். "இல்ல நான் இத இப்படி செய்ய போறேன், அப்படி செய்ய போறேன், இத செய்ய போறேன், இது செஞ்சா இப்படி இருக்கும்" அப்படின்னு சொல்லி நான் புரிய வச்சு, கண்டிப்பா அவங்க மைண்ட டைவர்ட் பண்ணிருவேன். அப்புறம் அவங்களும் கன்ஃப்யூஸ் ஆகாம, "சரி, ஓகே, நீ பண்ணு. இது ஓகே, பண்ணு" அப்படின்ருவாங்க. எனக்கு என்னன்னா, அவங்க வந்து சரி அப்படின்னு சொல்ற ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை வந்து எனக்கு நெறைய தைரியத்த குடுக்கும். சரி, ஓகே, எல்லாருமே சரின்னு சொல்ட்டாங்க, புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்ப இது கரெக்ட்டா இருக்கு, செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு தைரியம் வந்துரும். நான் முழு ஃபோக்கஸா அதில இறங்கிருவேன். கண்டிப்பா தைரியமா நல்லா செஞ்சிடலாம் அப்படின்ட்டு. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்படி வந்துட்டு நம்மகிட்ட ஒரு தெளிவா இருக்க பெர்சன் வந்து ஒரு சஜஷன் கேட்குறாங்க அப்படின்னா, கண்டிப்பா மேபி அதில எதுவும் தப்பு இருந்தா கூட, "இல்ல இந்த தப்பு இப்படி இருக்கு. ஸோ இத திருத்திட்டு இத இப்படி பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெளிவான, ஒரு நம்பிக்கையான ஒரு வார்த்தைய குடுக்கணும். அந்த வார்த்தை வந்துட்டு கண்டிப்பா அவங்கள ஒரு முன்னேற்ற பாதைக்கு தான் கூட்டிட்டு போகும். ஏன்னா நெறைய பேரு நெறைய பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இத வாங்கலாம், அத செய்யலாம், இத பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு, ஒரு நம்பிக்கையான வார்த்தை இல்லாம நெறைய பேர் முடங்கி கிடக்குறாங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ, அப்படிப்பட்டவங்களுக்கு கண்டிப்பா ஒரு தைரியமான வார்த்தைய குடுத்தோம் அப்படின்னா, கண்டிப்பா லைஃப்ல சீக்கிரமா முன்னேறுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இவ்வளோதான். நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய். தேங்க் யூ.